கிடைக்க வேண்டிய ஒரு பாதுகாப்பு இல்ல. நாய் அடிக்கிற மாதிரி கரூர் மாநாட்டில் அடிச்சாங்க, நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு இழுத்துட்டாங்க. தளபதி பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. திருப்பி நீங்க பதில் சொல்லதான் போறீங்க. என்ன சொல்ற நீங்க? ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. நாங்க அரசியலை நாங்க மதிக்கிறதுனாலதான், சட்டத்தை நாங்க மதிக்கிறதுனாலதான் நீ அரசியலே பண்ண முடியுது. நாங்க போடா சரித்தான துண்டை கழட்டி இறங்கிட்டா திருப்பி அடிச்சோம், நீங்க தாங்க மாட்டீங்க. நீங்க இல்ல பக்கத்தால இருந்தவர் ஒருத்தர் நல்லாவே நடிச்சிருந்தாரு. ரைடு வந்தப்ப கார்ல ஒரு ஆக்டிங் கொடுத்தாரு பாத்தியா, அதை விடவே இந்த ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆனா அது ஆக்டிங் நாங்களும் நம்பிட்டோம், மக்களும் நம்பிட்டோம். சரிங்களா? எந்த கொம்பாதி கொம்பனுக்குமே நாங்க தண்ணி காட்டுவோம். கொம்பாதி கொம்பனுக்குமே நாங்க தண்ணி காட்டுவோம். நீ என்ன சும்மா 234 தொகுதியிலும் ஜெயிக்கிற மாதிரி தூங்குற கனவுல மட்டுமே தண்ணி நடக்காது தம்பி. நெஜத்துல நடக்காது தம்பி, நெஜத்துல நடக்காது. நாங்க இருக்கிறோம் 2026 வெற்றி சரவடி பிளாஸ்ட் தான். தாஜ்மஹால் அங்க வெளியில் இருக்கும் போது நல்ல பிரகாசம் தான், பிரம்மாண்டம் தான். அது நம்ம ஊருக்கு வந்து அட்டை போட்டியா வைக்கும் போது அது எல்லாரும் பார்க்கதான் செய்வாங்க. அது வெறும் அட்டைன்னு சொன்னாரு. எங்க இருந்தாலும் தாஜ்மஹால் தான். அவரை ஒத்துக்கிட்டாரு. உலக அதிசயங்கள்ல என் தளபதியும் ஒண்ணுன்னு. உலக அதிசயங்கள்ல எங்க தலைவன் தளபதி ஒண்ணு அப்படிங்கறத உதயநிதி ஸ்டாலின் ஒத்துக்கிட்டாரு. அவருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. அவரு 24 மணி நேரமும் எங்க தலைவனை எப்படி ஒழிக்கலான்னு பார்த்து அவருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. 2026 ஒருவரால் புரட்சிக்கு அப்புறம் அந்த பைத்தியத்தை நாங்க தெளிய வைப்போம். சரிங்களா? அவரே தெளிஞ்சிருவாரு. அவரே ஆஸ்பத்திரி சேர்ந்துருவாரு. பாத்தீங்கன்னா விஜய் எங்க நிக்கறாரோ அவர் போட்டியா நான் நிக்க போறேன். உனக்கு வேட்டை, உனக்கு ஒரு வேட்டி இருக்குது. நீ பேசிட்டாதான் லாஸ்ட் வரைக்கும் இருக்க போறீங்க. ஒரு ஓரமா ஒதுங்கி பேசிக்க. சரியா? நாங்க சீரியஸ் ஆகி உள்ள இறங்கி வந்துட்டோம்னா உன் பேச்சு எல்லாம் என்ன ஆகும்னு எங்களுக்கே தெரியாது. சரியா? சும்மா உனக்கு இந்த தற்கூரி கிட்ட இத்தனை வருஷமா ஓட்டு வாங்கி பண்ணீங்களே, நல்லா இருந்துச்சா? இத்தனை வருஷமா இந்த தற்கூரிங்க போட்ட ஓட்டு நல்லா இருந்துச்சா? இப்பதான் நாங்க தற்கூரின்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த தற்கூரி நாங்க என்ன பண்ண போறோம்னு பாத்துக்கிட்டே இருங்க. இந்த தற்கூரி என்ன பண்ண போறோம் நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. ஒரு சில தற்கூரிங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு கேட்டா அதுக்கப்புறம் என்னன்னு கேக்குறாங்களே, அதுக்கப்புறம் என்னன்னு தெரியுங்களா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமங்கிறது தாங்க அந்த லைனு. அது கூட தெரியாதா உங்களுக்கு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாத்துக்கும் எல்லாம் சமம்னு சொல்றாருங்க.